Hi friends, welcome back to our channel Mom Spice Box. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான சத்து மிகுந்த சுண்டக்காய் குழம்பு தாங்க. இந்த சுண்டக்காயோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகங்க. அதில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது ஹார்ட்டோட மசில்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்குங்க. இல்லை நார்ச்சத்து நிறைய இருக்குது. ஸோ ஸ்டமக் ஆசிட்ஸ் எல்லாம் ரொம்ப சமன்படுத்தும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால பிளட் சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. எதிர்ப்பு சக்தி நிறையவே கொடுக்கும். ரத்த சோகையை நீக்கும். அப்புறம் கிட்னி ப்ராப்ளம்க்கு முக்கிய காரணமாக இருக்கிற யூரிக் ஆசிடை கூட இது அறவே தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற சுண்டக்காய் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு சாம்பார் வெங்காயம், நார்மல் வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். மீடியம் சைஸ் தக்காளி, இடித்து வச்சது, முழு பூண்டு, கருவேப்பிலை. சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கோம். இதை வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ மறுபடியும் தண்ணியில் போட்டுக்கலாம். ஒரு காயிலேயே நிறைய விதைகள் இருக்குங்க. விதை நிறைய இருக்கிற எந்த ஒரு பொருளுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். சுண்டக்காய் ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துக்கலாம். இதோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் நல்லா சேர்ந்து உடம்புக்கு சேரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இடித்து தான் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா விதை எல்லாமே வெளியே ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெடித்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி எல்லா காயும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு புளி குழம்புங்க. இது ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து அதோட கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஊற போட்டாச்சு. ஸோ நல்லா சாஃப்டாகிடுச்சு. இது கரைக்கிறதுக்கு இந்த மாதிரி புளி கரைச்சில நீங்கள் நார்மலாக எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கிண்ணம் அளவுக்கு புளி குழம்பு போதுங்க. இப்போ புளி கரைச்சல் ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் நம்ம கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் குழம்புக்கு என்ன மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அதே எடுத்துக்கோங்க. அது ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் போல் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புத்தூள் நாங்கள் யூஸ் பண்ணுறது சரிசமங்க. தனியாவும் மிளகாவும் சரிசமமாக போட்டு அரைச்சி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ காரம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் கூட குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, புளி கரைச்சல் ரெடி. இப்போ தாளிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்து. கடுகு கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டோங்க, ரொம்ப சாரி. இப்போ சாம்பார் வெங்காயம் சேர்த்து அது கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறமா மீதி பொருட்கள் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் வெங்காயம் வதங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு நார்மல் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சாம்பார் வெங்காயமே ஃபுல்லாக சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் முழு பூண்டு கொஞ்சம் வெந்து நம்ம அதை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் கொஞ்சம் முழு பூண்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளியும் போட்டாச்சு. இதையும் நல்லா நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. அப்போ தான் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது குழம்பு கொதித்த உடனே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுறோம். இப்போ எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்குங்க. அவ்வளோதான், போதும். சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாரம் நாள் கூட இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.